வணக்கம். தமிழ் திரையுலகிற்கும் நகைச்சுவை ரசிகர்களுக்கும் இன்று ஒரு மிகப்பெரிய இழப்பாக திரு அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களின் மறைவு அமைந்திருக்கிறது. 46 வயதே ஆன திரு ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். சிறு வயது முதலே நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாகவும் தன்னால் திரையுலகில் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையினாலும் தன் உடல் முழுவதும் வெள்ளி முலாம் போல் ஒரு ரசாயனத்தை பூசிக்கொண்டு, அப்பொழுது அவர் ஜிம் பாடியாக ஃபிட்டாக இருந்ததுனால அவருடைய உடம்புல ஃபுல்லாக ரசாயனம் போல் வெள்ளி சாயம் போல் பூசி அது மூலியமாக அந்த ரோபோ மாதிரி நடன அசைவுகளை காட்டி தனக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி படிப்படியாக நாடக மேடையிலிருந்து அப்படியே சின்ன திரைக்கு சின்ன திரையில் கலக்கப்போவது யார், நிறைய விஜய் டிவி ஷோஸ், நிறைய டிவி சேனலில் தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை, ஒரு நகைச்சுவை உணர்வை, மற்றவங்கெல்லாம் பண்ணுறத காமெடியை இவருடைய வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கும், இவருடைய முகபாவனைகள் மூலியமாகவே சிரிக்க வைப்பார். அந்த ஒரு ஷாக் ரியாக்ஷன், அந்த ஒரு க்யூட் ரியாக்ஷன்லாம் தனக்குன்னு ஒரு ஒரு ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கினார். அதிலிருந்து அப்படியே சினிமாவுக்கு சின்ன சின்ன வேடங்கள் பண்ணி அப்புறம் ஒரு முன்னணி நகைச்சுவை நடிகராக மாறி இன்று பலரது மனதளவிலும் பலருக்கு அதற்குள்ளே நம்ம விட்டு போயிட்டாரே அப்படின்ற ஒரு சங்கடத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி நம்மளாம் விட்டு மறைந்திருக்கிறார். அவருக்கு மஞ்சள் காமாலை நோய் இருந்திருக்கிறது. மஞ்சள் காமாலைன்றது ஒரு நோய் இல்லை, கல்லீரல் நம்ம கணையம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதோட வெளிப்பாடு தான் மஞ்சள் காமாலையாக தெரிய வரும். ஆனால் அவருக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தும் அதுக்கப்புறம் ஒரு மருத்துவம் எடுத்து திரும்பி மீண்டு பேட்டிகள்லாம் கொடுத்தாரு. அவரே சொன்னார், நான் என்னுடைய உடம்பு நானே தான் கெடுத்துக்கிட்டேன், குடி பழக்கத்தினால அளவுக்கு மீறி குடித்ததுனால எனக்கு இந்த மாதிரி கிட்னி லிவர்லாம் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி பழக்கத்துக்கு யாரும் அடிமையாகாதீங்க, உங்கள் உடம்பை பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு அவர் மீண்டும் திரைப்படங்களை நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் இரைப்பையிலையும் குடல்லையும் இரத்த கசிவு ஏற்பட்டதுனால 2 நாட்களுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டு அங்கே வெண்டிலேட்டர் மூலியமாக சிகிச்சைகள் கொடுத்தும் அவரை காப்பாற்ற முடியல. இன்றைக்கி நம்ம விட்டு மறைஞ்சிட்டார். அவர் நம்ம விட்டு மறைந்தாலும் அவருடைய குரலும் அவருடைய சிரித்த முகமும் மற்றவர்களை சிரிக்க வைத்த அந்த தருணங்களும் சினிமா என்னும் கலை இருக்கும் வரை அவரது புகழும் இருக்கும். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் அவரது நண்பர்கள் அனைவருக்கும் தி வாய்ஸ் ஆஃப் தேவா யூடியூப் சேனல் மூலியமாகவும் ரசிகர்கள் மூலியமாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் இருங்க, 6 பேக்கு 8 பேக்கு எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க, ஆனால் சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாக்க முடியும். இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன், நான் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சேரக்கூடாத சேர்க்கை, இந்த சோசியல் ட்ரிங்கர்னு நம்ம பழகிடுறோம். அது பழகி என்ன பண்ணுறோம், அந்த ட்ரிங்க்கில் அடிக்ட் ஆயிடும். அப்படி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸு நமக்கு தெரியாம செயலிழந்து போனதுக்கு அப்புறம் தான் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம். மது குடிக்கிறதுனால ஒரு நன்மையும் கிடையாது, உடம்புக்கு முழுக்க கேடு மட்டும்தான். மது குடிக்கும்போது நமக்கு ஒரு கவலைகள் மறக்கிற மாதிரி தோணலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறேன், நான் குடிச்சிட்டு படுத்தினா தான் எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போலாம் என்ன ஆகி போச்சு, யார் குடிக்காமல் இருக்கா அப்படின்ற அது ட்ரெண்டு மாதிரி ஆக்கிட்டாங்க. யார் குடிக்காமல் இருக்கா, குடிக்கிறதுலன்னா ஆச்சரியன்னு கேட்குறாங்க. குடிக்கிறதுனால உங்களுடைய மூளைத்தன்மை மழுங்கப்படும், உங்கள் மூளை ஷார்ப்பாக வேலை செய்யாது. படிப்படியாக உங்களை எரியாமல் மூளையில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும், தெளிவாக இருக்க முடியாது, ஆக்டிவாக செயல்பட முடியாது, உங்களுடைய ஃபோக்கஸில் உங்களால் கவனம் செலுத்த முடியாது குடிக்கிறதுனால. ஸோ கூடியமான வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம உடம்புல சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களெல்லாம் பிரித்து சுத்தப்படுத்தி தேவையான சத்தெல்லாம் எடுத்துக்கிறது தான் கணையத்தோட வேலை. அப்படின்னும்போது மதுவினால் நம்ம உடம்புக்கு எந்த நன்மையுமே கிடையாது. அந்த மதுவில் ஆல்கஹால் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேதிப்பொருட்கள், நச்சுப் பொருட்கள் எல்லாமே சேர்ந்து தொடர்ந்து நம்ம கணையம் சுத்தப்படுத்த முடியாமல் போராடி அதுக்கப்புறம் கணையம் வீக்கம் ஏற்படும், கணையத்தில் ஒரு அழுத்தம் ஏற்படும். அதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர்னுவாங்க. ஃபேட்டி லிவர் 1, ஃபேட்டி லிவர் கிரேடு 2 வரைக்குமே யாருக்குமே வெளில தெரியாது. கிரேடு 3 வரும்போது தான் அது நமக்கு சிம்டம்ஸ் காட்டும். வயிறு வீக்கமாக இருக்கும், உடம்பு பலவீனமாக இருக்கும், ஒரு சோர்வாக இருப்போம். எதுக்கு சோர்வாக இருக்குன்னே தெரியாது, உடம்பு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டல்லாகவே சோர்வாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஃபேட்டி லிவர் வந்ததுக்கப்புறம் 3rd கிரேட்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே நரகம்தான். அதனால் குடி
குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க, இதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா உடம்புக்குன்னு. உடனேலாம் குடியை நிறுத்திக்க முடியாது, ஆனால் படிப்படியாக கம்மி பண்ணிக்க முடியும். நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, நம்மளை நம்பி நம்ம குழந்தைகள் ஆகட்டும், நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளை நம்பி வந்த மனைவி ஆகட்டும், நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற எண்ணங்கள் ஆகட்டும், எல்லாத்தையும் மீறி அந்த குடி பெருசில்லை. கூடியமான வரைக்கும் குடிக்கக்கூடிய நண்பர்கள் குடிப்பழக்கத்தை படிப்படியாக கம்மி பண்ணுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு தான், நம்மளே நம்மளை அழிச்சிக்கிறதுக்காக கிடையாது. குடி நிச்சயமாக அழிக்க தான் செய்யும். அதனால் குடி வேண்டாம். கூடியமான வரைக்கும் குடியை படிப்படியாக கம்மி பண்ணிக்கங்க. மற்ற விஷயங்களில், பாசிட்டிவான விஷயங்களில் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.